கிறிஸ்தவர்கள் கடன் வாங்குவது சரியா? வேதாகம காலத்தில் அத்தியாவசிய தேவைகளை சந்திப்பதற்காக கடன் வாங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ அத்தியாவசிய தேவையை சந்திக்க பணம் இருந்தாலும் பொருட்களை வாங்குவதற்காக கடன் வாங்குவது இயல்பாக மாறிவிட்டது. இஎம்ஐ என்று அழைக்கப்படும் எளிய மாதாந்திர தவணை கடன் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் எந்த பொருளையும் பணம் கொடுக்காமல் வாங்க முடிகிறது. கடனை பற்றி பைபிள் என்ன கூறுகிறது என்று இப்பொழுது பார்ப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் தேவன் கூறுகிறார். 12ஆம் வசனத்தில் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். 44ஆம் வசனத்தில் அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய், அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய் என்ற சாபத்தை கொடுக்கிறார். இதன் மூலம் கடன் கொடுப்பது ஆசீர்வாதம் என்றும் கடன் வாங்குவது சாபம் என்றும் பைபிள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனும் கடன் படாதிருங்கள் என்று பவுல் கூறுகிறார். கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். கிறிஸ்தவர்களாகி நாம் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் கடன் வாங்கினால் நாம் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைகளாக இருப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று கிறிஸ்து கூறுகிறார். ஆகவே கடன் வாங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. கடன் அன்பை முறிக்கும் என்பது உலக பிரகாரமான பழமொழி. ஆனால் அது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பொருந்தும். கடன் தேவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பை முறிக்கும். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறீர்களா? இன்றே தீர்மானம் செய்யுங்கள்.